Hi guys, welcome to this channel. So in the SQL tutorial series la நம்ம இப்ப பார்க்க போற function வந்து to char function. So first of all understand பண்ணுவோம் to char function என்ன transform a timestamp into specific string format. For example நமக்கு வந்து current timestamp இருக்கு, இதுல இருந்து just year மட்டும் வேணும் இந்த string formatல அப்படின்னா நம்ம to char function. For example இப்போ நமக்கு வந்து month வேணும், like ஜனவரி, இப்போ வந்து 01னா ஜனவரி அந்த மாதிரி ஃபார்மேட்ல வேணும், 07னா அன்னைக்கு என்ன டேட்ல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வெனஸ்டேல இப்போ வெனஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட். அதுதான் அப்படி பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் நமக்கு to char ஃபங்க்ஷன். இப்போ வந்து சின்டாக்ஸ் பார்ப்போம். செலக்ட் அண்டர்ஸ்கோர் to char ஓப்பன் பிராக்கெட் எந்த வேல்யூ பொறுத்து பண்ண போறோம், நம்ம கரண்ட் டைம் ஸ்டாம்ப் பொறுத்து பண்ண போறோம். இதுல நமக்கு என்னென்ன வேணும், ஃபர்ஸ்ட் வந்து இயர் வேணும். நமக்கு இயர் என்னது YYY. ஸோ அப்புறம் என்ன வேணும், நமக்கு மந்த் வேணுமா, ஸோ அப்போ மந்த். அப்புறம் என்ன வேணும், நமக்கு டே வேணும். டே வேணுமா, எல்லாமே நம்ம ஒரே இதில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். நமக்கு வந்து தனித்தனியாக வேணும்னா நமக்கு வந்து சிங்கிள் இதுவாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர் மட்டும் வேணும்னா YYY, ஸோ அதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து மந்த் மட்டும் வேணும்னா மந்த் ஸ்பெசிஃபை, அதுக்கு மாதிரி சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த சின்டாக்ஸ் என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இயர் இருக்குது, மந்த் இருக்குது, DY இருக்குது, MON இருக்குது. MONனா என்ன ஆகுனா JAN ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் மட்டும் கிடைக்கும், DYனா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் மட்டும் கிடைக்கும். ஸோ டேனா நமக்கு ஃபுல் லெட்டர் கிடைக்கும். இப்போ ரன் பண்றோம். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 2026 ஜனவரி, இட்ஸ் வெட்னஸ்டே. ஸோ இன்னைக்கு வந்து ஜனவரி வெட்னஸ்டே. அப்போ நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சா. ஸோ இதுதான் நம்ம ரெக்குயர்மெண்ட். நம்ம இதை to char யூஸ் பண்ணி நமக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள பார்ப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி எம்ப்ளாயி டேபிள் இருக்கா. ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல ஹைரிங் டேட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் லோட் தி டேட்டா. ஸோ இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஹைரிங் டேட்ல இருக்கு. இப்போ என்ன ரெக்குயர்மெண்ட்னா நமக்கு இன்னொரு காலத்துல நமக்கு இயர் ஹைஃபன் 08. ஃபார் எக்ஸாம்பிள் 101 எம்ப்ளாயி ஐடி வந்து என்ன இயர்ல ஜாயின் பண்ணாரு, அப்புறம் என்ன டேட், அந்த ஃபார்மேட்ல மட்டும் வேணும். ஹைஃபன் 0 டேட் என்ன மந்த் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம், to char யூஸ் பண்ணலாம். to char தான் நம்ம டைம் ஸ்டாம்பை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து to char ஓப்பன் பிராக்கெட் ஹைரிங் டேட் கமா என்ன ஃபார்மேட்ல நம்ம வேணும். ஸோ நமக்கு வந்து YYY நமக்கு வந்து என்ன வேணும், மந்த் வேணுமா, அப்போ MM. ஸோ அப்போ வந்து கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ இப்போ கொரி ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் காலத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிச்சா, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோமா, ஸ்பெசிஃபிக் வேல்யூவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோமா. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டே வேணும். ஸோ இப்போ வந்து வேர்ட்ஸில் வேணும் அப்படின்னா DAY. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணோம்னா ஸோ ஹைஃபன் இயர் MM ஹைஃபன் DAY. ஸோ இப்போ என்ன பண்ணும், ஹைஃபன் மண்டே அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 வந்து இட்ஸ் மண்டே. அந்த மாதிரி நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ நம்ம அந்த ஃபார்மேட்டை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து மந்த்தும் இயரும் வேர்ட்ஸில் பிரிண்ட் பண்ணும், ஒன்லி 3 லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் வந்து ஜனவரினா JAN ஹைஃபன் மண்டேனா MON அப்படிங்கிற அவுட்புட் மட்டும் வேணும். உங்களுக்கு கொரி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் அந்த கொரி எழுதுங்க. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பை.